மார்ச் 28ஆம் தேதி ஐபிஎல் திருவிழா ஆரம்பம். சொல்லவே தேவையில்ல, கொண்டாட்டமான ஒரு திருவிழாவா. 28ஆம் தேதி, மார்ச் 28ஆம் தேதி ஆரம்பித்து மே 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு பக்கம் தமிழகத்தில் தேர்தல் திருவிழா, 5 மாநிலங்களில் தேர்தல் திருவிழா, இந்தியா முழுக்க ஐபிஎல் திருவிழா. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது ஒரு பரபரப்பு இதுக்கு இடையில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 2 நாள் முன்கூட்டியே, இன்றைக்கி 28, நான் இங்கே 26ஆம் தேதியே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் பாருங்கன்ட்டு பாகிஸ்தானில் பிபிஎல், பாகிஸ்தான் பிரீமியர் லீக் அவங்க நடத்துவாங்க. அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் உலகம் முழுக்க கிரிக்கெட் விளையாடுகிற நாடுகளில் இது போன்ற லீக் மேட்ச் நடத்துகிறாங்க. ஆனால் அத்தனை பேருடைய கவனமும் ஐபிஎல் மேலே தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இதில் தான்ப்பா வருமானம் கொட்டுது. இந்திய ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக இதை அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவ்வளோ ஸ்பான்சர் கிடைக்குது, அவ்வளோ பரிசு கிடைக்குது, ஒவ்வொரு வீரருக்கும் ஏலத்தில் அவ்வளோ காசு கிடைக்குது. உலகத்தில் உள்ள கிரிக்கெட் பிளேயர்ஸ் பூரா ஐபிஎல்ல நம்மளை ஏலம் எடுக்க மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்பொழுது அந்த கவனம் அங்கே இருக்குது. ஆனால் வீம்புக்கு இந்த பிபிஎல், பாகிஸ்தான் பிரீமியர் லீக் நடத்துகிறாங்க. இப்போ அதில் என்ன சிக்கல்? 2 விதமான சிக்கல் உருவாகிறது. முதல் சிக்கல் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலிய பிரதமர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுக்கு சொல்லியிருக்காரு, தயவுசெய்து மக்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு போயிடாதீங்க, சுற்றுலாவோ வேறு எதுவோ போயிடாதீங்க, நிலம் அங்கே மோசமாக இருக்குது. அதோடு சேர்த்து பிளேயர்ஸ்க்கும் சொல்லிடுறான், விளையாட்டு வீரர்களுக்கும் சொல்லிடுறேன், போகாதீங்க. காரணம் என்னென்னா, அங்கு வெளிநாட்டினரை குறிவைத்து கடத்தப்படுவதாக ஒரு தகவல் இருக்குது. உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. காரணம் என்னென்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் போர் நடந்துட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்கானிஸ்தானில் ஒரு மருத்துவமனை மேலே குண்டை போட்டு கிட்டத்தட்ட 400 பேர் இறந்து போயிட்டாங்க. பெரிய உக்கிரமாக போயிட்டுருக்கு. அதனால் ஆஸ்திரேலிய பிரதமர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போனீங்கன்னா ரிஸ்க்கு, போவாதீங்கன்னு ஒன்று. இந்த பிபிஎல், பாகிஸ்தான் பிரீமியர் லீக்கு விளையாடுறதுக்காக 17 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸு ஒரு பயிற்சியாளரோடு கிளம்புற மாதிரி இருந்தாங்க. இப்போ நாங்கள் வரமாட்டாங்க, எங்கள் பிரதமரே இப்படி சொல்லிட்டாரு, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, அடப்பாங்க, ஏற்கனவே நாங்கள் நஷ்டத்தில் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்தியா ஐபிஎல் நடத்துகிறான்னு அந்த கோபத்தில் நாங்கள் பிபிஎல் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏதோ எங்கள் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கிற ஸ்பான்சரை வச்சு அதுக்கு ஒரு வருமானத்தை உருட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வரலாம், என்ன பண்ணுறது, ஏதோ பரிசீலனை பண்ணுங்க அப்படி இப்படின்னு. அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் வர முடியாதுங்க, எங்கள் பிரதமர் சொல்லிட்டாருங்க அப்படின்னு. அங்கே பாகிஸ்தான் பிரதமர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீரர்களே வாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கான தனி விமானம் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஜக்கு நேரி டக்குன்னு போய் சிட்னிலேயோ, மெல்பர்ன்லேயோ, பிரிஸ்பேன்லேயோ, பெர்த்லேயோ எங்கே வேணாலும் போய் இறங்கிங்க, அதெல்லாம் ரெடியாக இருக்கும், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஏங்க போர் நடந்து அந்த போர் உக்கிரமாகி வான்வழி எல்லைகளை மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்க? இப்போ அதுதான் நடக்குது. ஈரான் போரில் வளைகுடா நாடுலேருந்து ஃப்ளைட்டு வரத்தே பெரிய இதுவாக இருக்குது. துபாய் ஏர்போர்ட்டை ஒரு நாள் திறக்கிறாங்க, ஒரு நாள் மூடுறாங்க, அப்புறம் அவசர காலமாக திறக்கிறாங்க, அப்புறம் ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஏவுகணையை விடுறானுங்க. ஏற்கனவே துபாயே ஒரு மாதிரி கலங்கி போயிருக்குது, வளைகுடா நாடுகளே கலங்கி போயிருக்குது. அங்கே ஒரு மினி ராஜ்யத்தையே நடத்திட்டு இருந்தாங்க. ஈரானுக்கு என்ன கோவம்னா, ஏன்னா என் வீடு பற்றிக்கின்னு எரியுது, என்னை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் நாடுங்க, நீங்கள் சொகுசா சுற்றுலா நாடா, ரியல் எஸ்டேட் நாடா, பொழுதுபோக்கு நிறைந்த நாடா நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டு கூட ஒரு குரல் கொடுக்க மாட்டீங்க. அமெரிக்காரனுக்கு எல்லா இடத்தையும் நீங்கள் வசதி பண்ணி கொடுப்பீங்க பாடுறா அப்படின்னு சொல்லி டப்புன்னு போட்டுருக்கு. இப்போ அதை தான் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரைட்டு, தனி விமானம் கொடுப்பீங்க, வான் எல்லையை மூடிட்டா நாங்கள் என்னங்க பண்ணுறது? அதெல்லாம் முடியாது சாமி, முடியாது அப்படின்னும் போது இது ஒரு பக்கம் இடியாக இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் இடி என்னென்னா, பிபிஎலுக்கு, பாகிஸ்தான் பிரீமியர் லீக்கு இன்னொரு பிரச்சனை என்ன, இந்த ஐபிஎல் தொடர் ஆரம்பிக்க போகிறாங்க, ஏலம் எடுத்துட்டாங்க. இதில் முக்கியமான பிளேயர்ஸ்க்கு காயம் ஏற்பட்டு போச்சுங்க. நிறைய பேருக்கு இந்த பயிற்சியில், வலைப்பயிற்சியில் ஈடுபட்டவங்க, அதுக்கு முன்னாடி இதுவானவங்க, நிறைய முக்கியமான பிளேயர்ஸ்க்கு காயம் ஏற்பட்டதுனால
இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இமீடியட்டாக வேணும், ஆட்கள் வேணும் அப்படின் போது பக்கத்தில் பாகிஸ்தானில் அந்த பிபிஎல்லில் விளையாடுறாங்கல்ல, ப்ரீமியர் லீக்கில், அந்த பிளேயர்ஸை கூப்பிடுங்க, ஒரு 6-7 மடங்கு சம்பளம் தரோம் அப்படின்னு பிச்சுன்னு வந்துடுவாங்க இங்கே அப்படின்னு அங்கேருந்து ஆட்களை இமீடியட்டாக கூப்பிட்றாங்கன்னு ஒன்று. ஏயா நாங்களே பொறுக்கி ஆளை கூட்டின்னு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு வெளிநாட்டு பிளேயருங்களை, நீங்கள் பாட்டும் வந்து காசு தரேன் எக்கச்சக்கமாக தரேன்னு சம்பளம் காட்டினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் இங்கே விளையாடுறத விட அங்கே விளையாடுறோங்க, இதுக்காக தான் காத்திருந்தேன்னு அவங்க கிளம்புறாங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தில் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. என்ன ஆலோசனைனா, ஒப்பந்தத்தை மீறி இந்தியாவில் உள்ள ஐபிஎல்லில் போய் விளையாடினா இவங்களுக்கு வந்து தடை விதிப்போம், நம்போ இல்லைன்னா கேஸை போடுவோம் அப்படின்பொழுது, அப்படி ஏதாவது பண்ணிங்க தொலைச்சி போகிறீங்க, கேஸை போட்டு ரெண்டாவது இந்த நாட்டு பக்கமே வரமாட்டானுங்க. அப்புறம் ஐசிசி தொடரையே இங்கே வைக்கவே வைக்காது. அப்புறம் எல்லாரும் ஒன்று கூட்டிட்டு நாங்கள் பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டோன்னு ஒரு முடிவுக்கு வந்தால் என்ன ஆகிறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, விடுங்க, எங்கே துட்டு நிறைய தராங்களோ அங்கே தான் ஓடுவாங்க, வேறு வழியே கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அது ஒரு சிக்கலாகி போச்சு. வந்து இதுக்கிடையில் இந்த பங்களாதேஷ் பிளேயர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏங்க இந்த பாகிஸ்தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எப்போ T20 வேர்ல்டு கப்பில் நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம், நாங்களும் போய் விளையாடல இப்படியா சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் போய் அவங்க விளையாடிட்டாங்க. வந்து எங்களை அம்போன்னு விட்டாங்க, எங்களுக்கு ஒரு வருமானம் கிடச்சிருக்கோம், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கோம், எங்க நாங்கள் செமிஃபைனல் வரைக்கும் வந்திருப்போங்க, சுல்லா சுக்கா டீம்லாம் வந்து ஜெயிச்சுது, நாங்கள் என்ன ஜெயிக்க மாட்டோமா, நாங்கள் நீ ஆட்டம் ஆடுறவங்க எங்களை இது மாதிரி பண்ணிவிட்டாங்க. இது ஒரு பக்கம். சரிங்க, இந்த ஐபிஎல்லில் சிஎஸ்கேன்னு ஒரு அணி இருக்குது, அந்த அணி கழுதை சேர்ந்து கட்டெரும்பு சித்தரும் மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அணி எப்போ எழுச்சி பெறும், தோனி இருக்கார், தோனி ஒரு ஆளை நம்பி என்ன பண்ணுறது, எப்போ அது, இந்த வாட்டி அதெல்லாம் இல்லை, இந்த வாட்டி சிஎஸ்கே அடிக்குது பார் கப்பு, விசில் அடிக்கிறதுக்கு விடுவாங்களா இல்லையான்னு தெரியல, வந்து விசிலுக்கு தடையாடினான்னு தெரியல. சரி, சிஎஸ்கே வேற ஒரு கிரவுண்டில் போய் விளையாடும் போது விசிலை போடுவாங்க. வந்து அப்படியேப்பட்ட சிஎஸ்கேல இன்னொரு பெரிய சிக்கல் என்ன உருவாகிருக்குன்னா, இந்த நேத்தன் எல்லிஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர், அவருக்கு வந்து காயம் அடைஞ்சு நான் இந்த தொடரில் கலந்துக்கலுங்க, ஐபிஎல்ல என்னால் முடியாது, அந்த காயம் ஆறாது அப்படின்னு யாரப்பா கூட்டின்னு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு அவங்க இருக்காங்க. யார், சிஎஸ்கே. அதில் 2 நாட்டு பிளேயர்ஸை அவங்க வந்து அதில் வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜேசன், இன்னொருத்தர் வந்து வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஷமர் ஜோசப். பாருங்கள், ஒரு பக்கம் ஜேசப், ஒரு பக்கம் ஜேசன், இன்னொரு பக்கம் ஜோசப். வந்து இது எங்கேயும் கனெக்ட் ஆகுது, விடுங்க இதை. இப்படி இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஐபிஎல்ல இந்த வாட்டி ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, ஒரு பெரும் சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, வட மாநிலங்களில் இந்த வாட்டி நிறைய மழை பெய்யும் சாமி. இங்கே நமக்கு வெய்ய காலம்னா அங்கே மழை காலம் ஆரம்பிச்சிடும். இந்த இது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கிடும், அந்த பக்கம்லாம் பாம்பே, குஜராத்து இங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும் மழை. இந்த கேரளாவிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிடும். அதுவும் இந்த வாட்டி அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு. அடடா, மழை வந்துட்டால் என்ன பண்ணுறது, மழை வந்துட்டால் 2 மணி நேரம் ஆட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகியும் மழை ஓரளவுக்கு நிற்கலை அப்படின்னா 5 ஓவர் விளையாட விடுவோம். அந்த 5 ஓவரை விளையாட முடியல அப்படின்னா சூப்பர் ஓவர் முடிவுக்கு வருவோம். சூப்பர் ஓவரோடு விளையாட முடியலப்பா, மழை கொட்டோன்னு கொட்டுது அப்படின்னா 2 அணிக்கும் ஒவ்வொரு புள்ளியை கொடுத்து அமுச்சு விட்ருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. குறிப்பாக வட மாநிலங்களில் உள்ள பல மேட்சுகளை, குறிப்பாக இந்த பகுதியில் பாம்பே, அகமதாபாத் இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த பெல்ட்டில், இந்த தென்மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குல்ல, இங்கெல்லாம் உள்ள அந்த மேட்சை பெங்களூரு, ஹைதராபாத்து, சென்னைக்கு மாற்றிக்கலாமா, அந்த அட்டவணையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனையில் அவர்கள் இருக்கிறார்களாம். அடுத்த வீடியோவில் இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்டுடன் வந்து உங்களுடன் பேசுகிறேன். நன்றி.